சினிமாவுக்கு அந்த காலத்துல சென்னைக்கு வந்து சினிமாவில் தேரோம்னா இன்னைக்கு இருக்கிற என்னோட ஏஜுக்கு வந்தவங்க எல்லாருமே கஷ்டப்படாம வந்திருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா சார். ஏன்னா அத்தனை அவமானப்பட்டு அப்படிதான் வந்திருப்பாங்களோ யாருமே வந்தோன்னா ஆகிட முடியாது. பட் இன்றைய ட்ரெண்ட் வேற. இன்னைக்கு எப்படின்னா தாடி வச்சவன் ஹீரோ, நல்ல முழுன்னு இருந்தா வில்லன். அன்னைக்கு முழுன்னு அழகா இருந்தா ஹீரோ, தாடி வச்சவன் வில்லன். அப்படியே உல்ட்டா ஆகி போச்சு. ஸோ அது மாற்றம் தான். ஆனா சினிமா எப்பவுமே சினிமா தான், சீரியல் எப்பவுமே சீரியல் தான். வாட் ஆர் இட் இஸ் வந்ததுக்கு நான் 4 படம் டைரக்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் படம் இது ஒரு தொடர்கதை, செகண்ட் ஃபிலிம் ஓன் ப்ரொடக்ஷன் நினைவு சின்னம். ஆமா சார். பிரபு ராதிகா. நினைவு சின்னம்னு சொன்னாவே அவங்களுக்கு வந்து அந்த கவுண்டமணி செந்தில் மூட்டை பூச்சி மருந்து எடுப்பேன், ஸ்வீட்ஸ் அந்த காமெடியெல்லாம் ரொம்ப கண்டிப்பா சார். 3வது படம் வந்து மேட்டுப்பட்டி மெராஸ், அர்ஜுன், சிவகுமார், ராதிகா, சுமா ரங்கநாத் அவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணாங்க. அதன் பிறகு அண்ணன் ஒரு படம் ராமராஜன் வச்சு பண்ணேன். இது இல்லாம பங்காளி, தாய்மாமன், கதை வசனம். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணது ஓடிக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான்.